நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தேன் நிக்சனுடைய அப்பா உள்ள வந்துட்டாப்ல. நான் கூட பயங்கரமா வச்சு செய்வாரு அப்படின்னு பார்த்தேன். வச்சு செய்றாரு. பட் நிக்சன மத்தவங்கள எதுவும் சொல்லல. இப்போதைக்கு காமெடியா தான் ஹேண்டில் பண்றாரு. அத பேஸ் பண்ணி தான் முதல் ப்ரோமோ குடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன இருந்தது அப்படிங்கறத அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி பாத்துரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்றேங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்ப சம்பவத்துக்குள்ள போலாம். நிக்சனோட அப்பா வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நிக்சன் பயந்துகிட்டே இருந்தாப்ல. கடைசியில பிக் பாஸ் டீம் இவன் ஏன் இவ்வளவு பேசுறான்? சரி அந்த ஆள் எங்க இருந்தாலும் தூக்கி பிடிச்சு கூட்டின்னு வாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள கூட்டின்னு வந்துட்டாங்க போல. நிக்சன் அப்படியே பம்பராப்ல அவங்க அப்பாவை பார்த்த உடனே உண்மையாவே பயந்தான் போல. ஆனா அவங்க அப்பா இந்த இடத்துல ஜாலியா ஃபன்னா தான் பேசுறாப்ல. எவ்வளவோ அடிச்சு திருத்த முடியாத பையனை நீங்க திருத்தனீங்க பாத்தீங்களா? சூப்பர். ஒருத்தரும் வச்சு செஞ்சீங்கன்னா பாத்துக்கங்களேன். அதுவும் கேப்டன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து மணியையும் தொங்க விட்டீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் வேற லெவல்லாம் பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை கலாச்சிக்கிட்டே இருக்காப்ல. திருந்திட்டேன் அப்படின்னு நிக்சன் சொன்னாரு இல்லையா வீட்டுக்குள்ள ஒரு வாட்டி. நீ அதை சொல்லிட்டல. இதுக்காகவே உன் நம்பரை பிளாக்ல இருந்து நான் எடுத்துறேன் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இத்தனை நாள் அவரோட நம்பரை பிளாக்ல போட்டு வச்சிருந்தாரு போல. சோ அதை எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் விட்டுருக்காப்ல. சோ எல்லாரும் ஒன்னா நிக்கும் பொழுது கலாச்சிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் தான் தெரியுது. நிக்சன் சொன்ன மாதிரி சம்பவங்கள் ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். மேபி நிக்சனோட இமேஜை டோட்டலா மாத்தி வெளியில கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக வெளியிலேயே பிக் பாஸ் டீம் இது எல்லாத்தையும் சொல்லி தான் உள்ள அமைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த இடத்துல நிக்சனோட அப்பெல்லாம் நிக்சனை வறுத்தெடுப்பாரு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா காமெடியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. சோ என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்த ப்ரோமோலாம் வந்தா யார் யாரெல்லாம் உள்ள வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ப்ரோமோல நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தினேஷோடைய அப்பா அம்மாவும் உள்ள வந்திருக்க மாதிரி தெரியுது. பட் அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா வரவங்க யாருமே நிக்சனை திட்ட மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. எஸ்பெஷலி நேத்து அர்ச்சனா அப்பாவை தவிர வேற யாருமே நிக்சன் பண்ண தப்ப சுட்டியே காட்டல. அப்புறம் லைவ்ல ஒரு நேத்து முக்கியமான விஷயம் போச்சு. விஷ்ணுவும் பூர்ணிமாவும் தனியா உட்காந்து பேசுவாங்க. பூர்ணிமா அம்மாலாம் போனதுக்கு அப்புறம் பூர்ணிமா வந்து விஷ்ணு கிட்ட பேசுவாங்க. அப்பதான் விஷ்ணு சொல்றாப்ல, இத்தனை நாள் நீ என்கிட்ட இவ்வளவு பேசினதே கிடையாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆக்சுவலி நேத்து காலைல விஷ்ணுக்கும் பூர்ணிமா கடையில ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கும். மேக்கப்புக்காக மாயாக்கு அந்த மீச வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதுக்காக ஏதோ பென்சில் கேட்டிருப்பாரு போல. பூர்ணிமா உடனே பொறுமையா போகும்போது எதுக்காக இந்த மாதிரி அண்ணன் நடந்து போற அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு போல. என்ன எதுக்கு நீ அப்படி சொன்ன, எனக்கு எவ்வளவு இன்சல்ட்டிங்கா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா புடிச்சுக்கிட்டாங்க. விஷ்ணு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க நேத்தே காலைல. ஆனா இவரு சரி ஓகேமா சாரிமா அப்படிங்கிற மாதிரி அமைதியா போயிருப்பாரு. அதுக்கப்புறம் பூர்ணிமாவே ரியலைஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்னா நீ ரொம்ப பயங்கரமா சண்டை போடுவ, ஆனா இந்த வாட்டி நீ அமைதியா போயிட்ட பாத்தியா, அது எனக்கு கில்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உட்காந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு சொல்லுவாப்ல, நான் சொன்னது தானே உங்க அம்மாவும் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி நான் சொன்னப்ப நீ நம்பாம இருக்கலாம், ஆனா வெளில இருந்து வந்த உங்க அம்மாவும் அதையே சொல்றாங்க அப்படின்னா நீ இப்பவாது புரிஞ்சுக்கோ. ஆக்சுவலி இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுல பெருசா எதையும் மாத்த முடியாது. ஆல்ரெடி 80 நாள் கிட்ட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஓரளவுக்கு ஒழுங்கா இருந்துட்டு போலாம். அதை மட்டுமாவது ஒழுங்கா பண்ணலாம். ஆக்சுவலி பிரதீப் ரொம்ப நல்லவன் தான். உன்னை பத்தி ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல என்கிட்ட சொன்னதே அவன் தான். 3வது நாளே நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அதை அவன் தான் என்கிட்ட சொன்னான். அந்த இடத்துல மட்டும் நீ கரெக்டா வேற ஒரு சாய்ஸ் எடுத்திருந்த அப்படின்னா நீ வேற. இதை நான் சொல்றேன் அப்படின்னு நினைக்காத, இதை பிரதீப் சொன்னான், அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாப்ல. பூர்ணிமாக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே ஒரு விஷயம் தான் தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்றா, அது எங்க சொல்றா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நானும் அந்த இடத்துல இருந்திருக்கேன், பட் என்னால இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது, வெளியில வா சொல்றேன், டீட்டெயிலா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு அதை புடகமா சொல்லிட்டாப்ல. ஆனா இப்போ வந்து விஷ்ணு சொல்றாப்ல, பிரதீப் உண்மையாவே நல்லவன் தான், அவன் உண்மையிலேயே ஒரு நல்ல பையன் தான். மேபி அவன் பேசுறதுக்கு வேணா வெளில போயிருக்கலாம், ஆனா அவன் நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ட்விட்டர்ல ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் இப்போ வந்து சொல்லுங்கடா விளக்கணைகளா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் அன்னைக்கு ரெட் கார்டு காமிக்கும் போது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரதீப் உள்ள இருந்திருப்பாப்ல. உண்மையிலேயே இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு ரொம்ப டிசர்வான ஒரு ஆள் பிரதீப் தான். பட் அவர் உள்ள இல்லவே இல்ல. அவங்க ஃபேமிலில இருந்து யாராவது உள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா அது பிரதீப்க்கு எவ்வளவு எமோஷனல் சப்போர்ட்டா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை பிரதீப் உள்ள இருந்திருந்தா. பட் வாலண்டியரா இவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவரை வெளில அமிச்சிட்டாங்க. சோ இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன? நிக்சனுடைய அப்பாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி எல்லாம் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம நிக்சனுடைய அப்பாக்கு வர்ம கலை எல்லாம் தெரியுமா? சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காராம். போற போக்குல தம்பி நீ ஓவரா பண்ற அப்படிங்கிற மாதிரி நிக்சனை எஸ்கு புஸ்கா ஏதாவது குத்தி விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நிக்சன். சோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். சோ இது வரைக்கும் வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு போயிடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.